You can now make online payments to Election Commission of Sri Lanka via GovPay. Okay, what is the padang kata ini, sir? இன்று நான் சிவில் சமூக செயற்பாட்டாளரும் மனித உரிமை பாதுகாவலரும் இன்று நாங்கள் யாழ் மண்ணிலிருந்து 7 மணித்தியாலத்துக்கு மேல் இரவிரவாக பயணம் செய்து இதில் வந்து நாங்கள் ஒரு செய்தியை எங்களுடைய இலங்கை அதிமேதகு ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக சொல்லும் விதமாக இங்கே வந்திருக்கின்றோம். நீண்ட காலமாக 35 வருடத்துக்கு மேலாக எங்களுடைய காணிகளை மீள எங்களிடம் கையளிக்கப்படாமல் அரச படைகளும் ஏனைய துறைகளும் அதனை தங்கள் வசப்படுத்தி இன்று வரைக்கும் ஏனைய மக்கள் அல்லது அந்த சொந்த மக்களாகிய நாங்கள் பல்வேறு அகதி முகாம் வாழ்க்கையும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் அடைக்கலமுமான வாழ்க்கையை நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய காணி இன்று வரைக்கும் ஏறக்குறைய 2800 ஏக்கருக்கிட்ட காணிகள் இன்று வரைக்கும் அரச படைக்கு இன்றைக்கு யுத்தம் அரச படையின் கைவசம் இருக்கின்றது. இன்றைக்கு யுத்தம் நிறைவு செய்து 16 வருடங்கள் கடந்தும் இந்த காணியை அரச படைகள் ஏன் எங்களிடம் கையளிக்கவில்லை. கடந்து வந்த அரசாங்கங்கள் எங்களுடைய காணிகளை கையளிக்க தவறிவிட்டது. இந்த புதிய அரசு கடந்த கால அரசை காப்பாற்றாமல் அல்லது அவர்கள் செய்த தவறை இவர்களும் விடாமல் உடனடியாக எங்களுடைய காணியை எங்களுக்கு கையளிக்க வேண்டும் என்றுதான் இன்று இங்கே நாங்கள் இரவிரவாக வந்து உள்ளக இடங்களில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தோம். நீங்கள் எங்களுடைய காணியில் விவசாயம் செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் காணி எங்களிடம் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றதை வலியுறுத்தியே நாங்கள் இந்த இடத்திலே வந்து ஒரே செய்தியாகவும் ஒரே விடயமாகவும் ஏகோபித்த மனதோடு நிற்கிறோம். 2001ஆம் ஆண்டு சமாதான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அரசாங்கத்துக்கும் புலிகள் இயக்கத்துக்கும் இடையிலே ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையிலே மிக முக்கியமான ஒரு அங்கமாக இயல்பு வாழ்க்கைக்கு வடகிழக்கு பிரதேசம் திரும்ப வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் அந்த சமாதான முயற்சிகள் காலப்பகுதியிலேயும் கூட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத நிலைமைக்கு பிரதான காரணம் வந்து இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி சட்டவிரோதமாக தனியார் காணிகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஏக்கர்கள் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 30% நிலப்பரப்பு இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி சட்டவிரோதமாக சட்ட ஏற்பாடுகள் எதுவும் இல்லாமல் அந்த காணிகள் அரசாங்கம் கைப்பற்றி வச்சிருப்பதற்கு சட்ட ஒழுங்குகள் எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து வச்சிருந்த சமாதான முயற்சியிலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக வடித்த இடத்துல ஸ்ரீலங்கா அரசாங்கம் நம்பியார் என்ற ஒரு இந்திய இராணுவ அதிகாரி உடைய ஏற்பாட்டிலே இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் தொடர்பாக திருத்தங்கள் மாற்றங்களை செய்வதற்கு அவருடைய ஆலோசனையை பெற்று அதன்படி வந்து தாங்கள் செயல்பட போவதாக வந்து அறிவிச்சிருந்தார். நம்பியாருடைய அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து அது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிற வரைக்கும் அல்லது அவர்களுக்கு அந்த ஆர்ட்டிலரி கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்களில் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்ய முடியாதுன்றது தான் சொன்னேன். அந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இல்லாமல் போனாலோ அல்லது அந்த ஆர்ட்லரி ஊடாக வரக்கூடிய அந்த ஆபத்துகள் இல்லாமல் போனால் இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் அனைத்தையும் வந்து அகற்றலாம் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு போர் முடிஞ்சு 16-17 வருஷமாகுது. ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற போலியான சட்டவிரோதமான கட்டமைப்புகளை வந்து தொடர்ந்தும் தக்க வச்சு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சாதாரண தமிழ் மக்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு தொடர்ந்தும் இந்த அரசும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் வச்சிருப்பது உண்மையிலே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பாரிய குற்றம். எங்களை பொறுத்தவரையிலே தெற்கிலே அவ்வகையான ஒரு மோசமான செயல்பாடு நடைபெற்றதாக இருந்தால் இன்றைக்கு அந்த அரசாங்கம் அடித்து துரத்தப்பட்டிருக்கும்.
ஆனால் தொடர்ந்தும் வடகிழக்கில் வந்து எந்த விதமான நியாயம் இல்லாமல் நீங்கள் இந்த இராணுவ அதிகாரிகள்கிட்ட கேட்டிங்களா புலிகள் திரும்பி வருமோ இப்போ வரவே வராதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்க வந்து தொடர்ந்தும் இந்த அதிஉயர் பாதுகாப்பு விலையம் என்ற பேரில் வந்து பொதுமக்களுடைய காணிகளை இப்படி பறித்து வச்சிருப்பது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல். அது திட்டமிட்டு வந்து ஒரு இனவாத நோக்கத்துக்காக முன்னெடுக்கப்படுகின்ற செயல். ஏன்னா தமிழன்டா வந்து அவங்களுக்கு நாங்கள் பெருசாக கருத்தில் எடுக்க தேவையில்லை என்ற ஒரு மனோபான்மையிலே இந்த அரசாங்கமும் தொடர்ந்தும் நடந்து கொள்ளுகின்றதான் நாங்கள் சொல்ல வேண்டியது. அந்த வகையில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கு வந்திருக்கிறோம். அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் கட்டாயம் நிற்கணும் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கடந்து கொண்டிருக்கிறோம்.